கடலூர் அருகே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூவர் கொலை செய்யப்பட்டு வீட்டிற்குள் வைத்து தீயிட்டு எரிக்கப்பட்ட சம்பவம் குறித்து 5 தனிப்படைகள் அமைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கடலூர் அருகே உள்ள காராமணிக்குப்பம் பகுதியைச் சேர்ந்தவர் சுதன்குமார். ஹைதராபாத்தில் உள்ள ஐடி நிறுவனம் ஒன்றில் பணிபுரிந்து வந்த இவருக்கு திருமணமாகி 10 வயதில் நிஷாந்தன் என்ற மகன் இருந்தார். கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த 7 வருடங்களுக்கு முன்பே தன் மனைவியை சுதன் பிரிந்ததாக கூறப்படுகிறது. இதனிடையே தந்தையும் உயிரிழந்ததால் மகனை தன் தாயின் அரவணைப்பில் விட்ட சுதன் மாதத்தில் 15 நாட்கள் ஹைதராபாத்திலும் மீதமுள்ள 15 நாட்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் முறையில் சொந்த ஊர் திரும்பியும் பணிபுரிந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் தன் தாய் மற்றும் மகனுடன் சேர்ந்து மர்மமான முறையில் சுதன் கொலை செய்யப்பட்டதும் உடல்கள் தீ வைத்து எரிக்கப்பட்ட நிலையிலும் வீட்டிற்குள் சடலமாக கிடந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. 10 வயதான நிஷாந்தன் மற்றும் 65 வயதான தாய் கமலேஸ்வரியுடன் சுதன்குமார் இரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்தது அப்பகுதியை பரபரப்புக்குள்ளாக்கியுள்ளது. இது 2 நாட்களுக்கு முன்பே மூவரும் கொலை செய்யப்பட்டதாகவும் பின்பு உடல்கள் தீ வைத்து எரிக்கப்பட்டுள்ளதாகவும் பகீர் தகவல்கள் வெளியாகி இருக்கும் நிலையில் போலீசார் 5 தனிப்படைகள் அமைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இறந்து போனவர் எங்க அண்ணி வெள்ளிக்கிழமைக்கு எங்க வீட்டுக்கு வந்துட்டு தான் போனாங்க. காலையில வந்துட்டு சாயந்தரம் தான் போனாங்க. திடீர்னு காலை 8 மணிக்கு ஃபோன் வருது, இறந்துட்டாங்க, வீடெல்லாம் பூட்டி கிடக்கு அப்படின்னு சொன்னோம். ஆனால் 2 நாளாக கால் வரல. சனி ஞாயிற்றுக்கிழமை 2 நாளாக ஃபோனே வரல. ஆனால் டெய்லி பண்ணுவாங்க சாயந்தரம் 5 மணி ஆனால். மணி டைவர்ஸ் ஆயிடுச்சு, ஒரு 7-8 வருஷம் ஆகுது. அப்பா இருந்தாலும் அம்மா தனியாக இருக்காங்கன்னு கூட இருந்தார். அது யாரோ கொலை தான் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு கடனோ எந்த பிரச்சனையும் கிடையாது. அவங்களுக்கு வீட்டில் புடவை கொடுப்பாங்க. அந்த புடவைக்காரரு எனக்கு ஃபோன் போட்டார். இந்த என்னது 2 நாளாக வீடு பூட்டியே இருக்கு, புகை வர மாதிரி இருக்கு அப்படின்னு. நான் பையனை அனுப்பி வச்சேன். பையனை அனுப்பி வச்சு நான் டேரெக்டாக பார்த்துட்டு தான் எங்களுக்கு ஃபோன் போட்டு சொன்னேன். இவங்க வீட்டில் வேலை செய்கிறவங்க நான் வெள்ளிக்கிழமை மணிக்கு வேலை செஞ்சுட்டு போனேன். அதுக்கப்புறம் சனிக்கிழமை காலையில் வந்தால் அது வெளியே கேட்டு பூட்டி இருந்தது. அதனால் நான் வீட்டுக்கு போயிட்டேன். வீட்டு போய் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கவே இல்லை. அவங்க 2-3 தடவை பண்ணால் எடுக்கவே இல்லை. ஃபுல் ரிங் போய் கட்டாகி போச்சு. சரி அவங்கள போட்டோன்னு நான் விட்டுட்டேன். அவங்க ஞாயிற்றுக்கிழமை நான் நேற்று வரல. இன்னைக்கு தான் வந்தேன். யதார்த்தமாக வேலைக்கு போகுதா ஓடான்னா பார்த்தா இங்கே கும்பலாகுது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.